Hi friends, நான் உங்க வரதராஜா and welcome to our channel. இன்னைக்கு நம்ம எபிசோட் 525 சப்ஸ்கிரைபர்ஸ் ரியல் லைஃப் கோஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் தாங்க வந்து பார்க்க போறோம். டிராவல் யாருக்கு தாங்க பிடிக்காது? அதுலேயும் குறிப்பாக ஒரு ஹைவேல காரை வச்சிருக்கிறவங்க ட்ராவல் பண்ணும்போது அவங்க ரொம்பவும் லவ் பண்ணி ட்ராவல் பண்ணுவாங்க. ஆனால் நீங்கள் ஒரு ஹைவேல ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, உங்களுடைய பிடித்தமான காரில் தான் ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அப்படி ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த இடத்துல ஒரு வெளிச்சம் வருது. வெளிச்சம் வந்த உடனே நீங்கள் இன்னொரு ஊருக்குள்ளே என்டர் ஆகுறீங்க. அந்த இன்னொரு ஊருக்குள்ளே என்டர் ஆன உடனே தான் உங்களுக்கு தெரியுது அந்த ஒரு ஊர் உண்மையிலேயே ஒரு ஊரே கிடையாது, அது வந்து ஒரு கோஸ்ட் டவுன் அப்படின்னு சொல்லி. அப்போது உங்களுடைய மனநிலைமை எப்படி இருக்கும்? பயங்கர டெரிஃபைங்காக இருக்கும்ல. இன்னைக்கு நீங்கள் பார்க்க போகிற நிகழ்வில் அப்படிப்பட்ட மிகவும் சுவாரஸ்யமான சம்பவம் தாங்க காத்துக்கிட்டு இருக்கு. இந்த சம்பவத்தை நீங்கள் பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுடைய புதிய பார்வையாளராக இருந்தாலும் சரி, இல்லைனா நம்மளுடைய சேனலை பார்த்துட்டு இருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தானா எவ்ரி ஆல்டர்னேட்டிவ் டே போடுற வீடியோ உங்களால் உடனே பார்க்க முடியும். இப்போ வாங்க ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஒரு நிகழ்வை நம்மளுக்கு சவுத் ஆப்பிரிக்காவிலிருந்து என்னுடைய நண்பன் வினோத் தாங்க ஷேர் பண்ணி விட்டுருக்காப்புல. வினோதுக்கும் எனக்கும் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 12 வருஷம் ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னு சொல்லலாம். ஸோ கடந்த ஒரு 7-8 வருடங்களாக வினோத் வந்து சவுத் ஆப்பிரிக்காவில் தான் வந்து இருக்கிறாரு. ஸோ அங்கே தான் பணி புரிஞ்சும் வராரு. ஸோ அவருடைய ஃபேமிலியுமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ சவுத் ஆப்பிரிக்காவில் செட்டில் ஆகிட்டாங்க. ஸோ வினோதை பொறுத்த வரைக்கும் சொல்லணும் அப்படின்னா அவர் வந்து ரொம்பவும் ஜாலியான ஒரு கேரக்டர், எல்லாருக்கிட்டையும் ரொம்பவும் ஃப்ரெண்ட்லியாக பழகக்கூடிய ஒரு கேரக்டர். இதனாலேயே அவரை சுற்றி நிறையா ஃப்ரெண்ட்ஸ் இருந்துக்கிட்டே இருப்பாங்களாம். அப்படிதான் அவருக்கு சவுத் ஆப்பிரிக்காவில் நிறைய ஃப்ரெண்ட்ஸ், குறிப்பாக அவருடைய கம்பெனியில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் அவர்கிட்ட ஃப்ரெண்டாகவும் பழக ஆரம்பித்தாங்க. அவங்களுடைய பர்சனல் விஷயங்கள் எல்லாமே அவங்கக்கிட்ட ஷேர் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ இப்படி தான் வினோத் என்ன பண்ணியிருக்கான்னா, ஒரு நாள் வந்து அவன் வந்து ஃப்ரீ டைமாக இருக்கும்போது நம்மளுடைய வீடியோ பார்த்துருக்கான். சரி நம்ம மச்சான் வீடியோ போட்டிருக்கான், சரி நம்ம பார்க்கலாம்னா எப்படி அப்படின்னு சொல்லி வீடியோ பார்த்துருக்கான். தேங்க்ஸ் மச்சான், வினோத் வந்து நம்ம வீடியோவை பார்த்ததுக்கு எனக்கு ரொம்ப ஹாப்பி. ஏன்னா இவர் இந்த வீடியோவை பார்க்கல அப்படின்னா நம்மளுக்கு இந்த ஸ்டோரி வந்திருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பே கிடையாது. சரி திரும்பியும் கதைக்குள்ள வருவோமே. ஸோ வினோத் வந்து நம்மளுடைய வீடியோவை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பார்த்துக்கிட்டு இருந்தது யாருன்னு கேட்டிங்கன்னா அவருடைய ஆஃபீஸ் ஃப்ரெண்டு டேவிட் அப்படின்ற ஒருத்தர் தான் வந்து பார்த்திங்கன்னா வினோத் பக்கத்தில் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருந்திருக்காரு. அவர் வந்து நம்மளுடைய வீடியோவுடைய மொழி புரியல. ஆனால் அவர் சொன்ன ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த வீடியோவில் பேசுகிறவர் என்ன பேசுகிறாருன்னெல்லாம் தெரியல, ஆனால் அவருடைய எக்ஸ்பிரஷன் பயங்கரமாக இருக்குது, டெரிஃபைங்காக பேசுகிற மாதிரி இருக்குது அப்படின்னு இருக்காரு. பரவாயில்ல, நம்மளும் அப்படிப்பட்ட எக்ஸ்பிரஷன்லாம் கொடுக்குறோமா அப்படின்ற ஒரு லைட்டாக பறக்கிற மாதிரி ஆகிடுச்சு. சரி திரும்பியும் வருவோமே. டேவிட் வந்து இந்த மாதிரி சொன்னதுக்கப்புறம் டேவிட் வந்து கேட்டிருக்காரு, சரி உன்னுடைய நண்பன் எதை பற்றி வீடியோ போடுறாப்புல அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்போ தான் வினோத் வந்து சொல்லியிருக்காரு, என் நண்பன் வந்து இந்த மாதிரி கோஸ்ட் ஸ்டோரிஸ் எல்லாம் வந்து போடுவான் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. கோஸ்ட் ஸ்டோரிஸ் போடுவாரா அப்படின்னா என்னுடைய லைஃப்பில் நடந்த ஒரு நிகழ்வு நான் யார்கிட்ட சொன்னாலும் நம்பவே மாட்டாங்க. என்னுடைய நெருங்கிய நண்பர்கள், ஏன் என்னுடைய ஃபேமிலி, என்னுடைய ஒய்ஃப், என்னுடைய பசங்க யார்கிட்ட சொன்னாலும் இந்த ஒரு நிகழ்வு நடந்திருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பே கிடையாது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. யாராவது என்னுடைய நிகழ்வை கேட்டு நம்பி அதில் வந்து நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஏதாவது பண்ண மாட்டாங்களா அப்படின்ற ஒரு ஏக்கத்தோடையே கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷம் நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன்ப்பா அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. என்னப்பா நீ சொல்கிற அப்படின்னு சொல்லி வினோத் கேட்கும்போது அப்போ தான் டேவிட் அவருடைய வாழ்க்கையில் நடந்த அதிபயங்கரமான நிகழ்வை வினோத் கிட்ட ஷேர் பண்ணியிருக்காருங்க. அந்த ஒரு நிகழ்வை கேட்டு வினோத் ஆடி போயிடுறாப்புல. ஆனால் வினோத் அந்த நிகழ்வை நம்பலை. ஆனால் அந்த ஒரு நிகழ்வை வினோத் நம்மளுக்கு வந்து ஷேர் பண்ணி விட்டுருக்காப்புல. ஆனால் இந்த ஒரு நிகழ்வை நான் நம்புகிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த சயின்ஸ் ஃபிக்ஷன் படங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்கல்ல, சயின்ஸ் ஃபிக்ஷன் படங்களில் இந்த பேரலல் யூனிவர்ஸ் அப்படின்றதெல்லாம் வந்து பார்த்துருப்பீங்க. ஏன் நம்மளுடைய சேனல்ல நிறைய பேரலல் யூனிவர்ஸ் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் எல்லாம் போட்டிருக்கோம்ல. ஸோ நீங்கள் ஒரு பேரலல் யூனிவர்ஸ்குள்ளே ட்ராவல் பண்ணால் எப்படி இருக்குமோ அப்படி தான் இதுக்கு மேலே கதை நகர போகுது. சரி கதையுடைய ஸ்டார்டில் இந்த வர ஆரம்பிப்போமே. ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா டேவிட் அவருடைய ஆஃபீஸ் வேலைக்காக ஒரு ஹைவேல வந்து ட்ராவல் பண்ணுறாரு. அந்த ஒரு ஹைவே ரொம்பவும் கொடூரமான ஒரு ஹைவே. இன்ஃபேக்ட் இந்த உலகத்திலேயே மிகவும் ஹாண்டடான ஒரு ஹைவே அப்படின்னு சொல்லப்படுற R33 ஹைவே தான். இந்த R33 ஹைவே வந்து பார்த்திங்கன்னா சவுத் ஆப்பிரிக்காவில் இருக்கிற பீட்டர் மெரிட்ஸ்பர்க்ல இருந்து லெஃபல் அலைவை வந்து கனெக்ட் பண்ணுங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஹைவே. ஸோ இந்த ஹைவே வந்து பார்த்திங்கன்னா சவுத் ஆப்பிரிக்காவுடைய 3 முக்கியமான ப்ராவின்ஸான பெல்ஃபாஸ்ட், கேரலினா அண்ட் கிரே டவுனை தாண்டி தான் வந்து போகும். ஸோ இந்த ஹைவேல அப்படி என்னப்பா ஸ்பெஷாலிட்டின்னு கேட்டிங்கன்னா, இந்த உலகத்திலேயே இருக்கும் மிக கொடூர
கொடூரமான ஒரு ஹைவே, ரொம்பவும் ஹாண்டடான ஒரு ஹைவே அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பேர் எடுத்திருக்குங்க. இந்த ஹைவேல நிறைய சம்பவங்கள் ரெகுலராக நடந்துகிட்டு இருக்கும். குறிப்பாக இந்த ஹைவேல நைட் டைமில் நிறைய பேர் ட்ராவல் பண்ணவே மாட்டாங்களாம். ஏன்னா நைட் டைமில் அவங்க ட்ராவல் பண்ணும்போது 2 கோஸ்ட் வந்து அந்த ஹைவே முழுக்க ஹாண்டிங் பண்ணிக்கிட்டு இருக்கு, அதாவது அந்த ஹைவேவை கேப்சர் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதில் நம்பர் 1 என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த பைக்கர் கோஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பைக்கர் கோஸ்ட் என்ன பண்ணும் அப்படின்னா, வண்டியில் நீங்கள் போய்கிட்டே இருக்கீங்க, காரில் போய்கிட்டே இருக்கீங்கன்னு வச்சிங்களேன், உங்களுக்கு எதிரில் வந்து ஒரு மோட்டார் சைக்கிளில் ஒரு நபர் பயங்கர ஸ்பீடாக வந்து டப்பால்னு உங்களுடைய கார் மேலேயோ இல்லை வண்டி மேலேயோ மோதுற மாதிரி வருவாங்க. உங்களுடைய வண்டி தடம் பொருந்து வேற ஒரு இடத்துக்கு போய் ஆக்சிடென்ட் ஆகும். இது வந்து ரெகுலராக அந்த இடத்துல நடக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இதனாலேயே அந்த இடத்துல நிறைய விபத்துகள் வந்து நடந்திருக்குங்க. சரி, இந்த பைக்கில் வர்ற நபர் யாருன்னு கேட்டிங்கன்னா, அந்த நபர் வந்து நபரே கிடையாது, ஒரு ஆன்மா. அந்த நபர் வந்து ஒரு காலத்தில் இந்த R33 அப்படின்ற ஒரு ஹைவேல டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அவர் ஒரு மிகப்பெரிய ஆக்சிடென்ட்ல மாட்டிக்கிட்டதாகவும், ஆக்சிடென்ட்ல மாட்டினதுனால அவர் வந்து இறந்து போயிட்டாரு. அவர் இறந்து போயிட்டதுக்கு அப்புறம் அவருடைய ஆன்மா இதே ஹைவேல சுத்திக்கிட்டு இருக்கு அப்படின்ற ஒரு அர்பன் லெஜெண்டுமே அங்க இருக்குங்க. சரி, இன்னொரு கதை என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஹைவேல நிறைய சின்ன குழந்தைகள் திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுடைய ஒருத்தவங்களுடைய வண்டிக்கு முன்னாடி குடுகுடுன்னு ஓடுவாங்களாம். சின்ன குழந்தைகள்லாம் கிட்டத்தட்ட ஒரு 5 வயசு 6 வயசு 7 வயசு அப்படி இருக்கிற குழந்தைங்க. அப்படி ஓடும்போது திரும்பியும் வந்து வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்கவங்களுக்கு வந்து வண்டி ஓட்டுற பேலன்ஸ் மிஸ் ஆகி அந்த கார் வந்து எங்கேயாவது போய் ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் அதிகம். இந்த மாதிரி நிறைய ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. சரி, இந்த குழந்தைகளுக்கு பின்னாடி இருக்கிற பின்னணி என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலி அந்த வழியாக அந்த ஹைவே வழியாக போயிட்டு இருந்திருக்காங்க. ஸோ அவங்களுடைய கார் வந்து பிரேக் டவுன் ஆகிட்டு இருக்குங்க. ஸோ காரை வந்து அவங்க அந்த ஃபேமிலியோடைய தலைவர் இருக்கார் இல்லையா, குடும்ப தலைவர் வந்து காரை ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காரு. ஸோ காருக்குள்ளே அந்த குழந்தைகள், அதுக்கப்புறம் அந்த குழந்தைகளுடைய தாய் வந்து உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. சரி, ரொம்ப நேரம் காருக்குள்ளேயே உட்காந்து ரொம்ப வெக்கையாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா வெளியே வந்து நின்று இருக்காங்க. அதே டைமில் அந்த பக்கம் வந்து ஒரு மிகப்பெரிய ட்ரக் வந்து பார்த்திங்கன்னா ட்ரக்குடைய கண்ட்ரோல் மிஸ் பண்ணி நேராக அந்த குழந்தைகள் மேலேயோ அந்த தாயின் மேலேயோ அந்த ட்ரக் வந்து மோதிடுதுங்க. மோதின உடனே அவங்க அதே இடத்துல ஸ்பாட்ல இறந்துமே போயிடுறாங்க. அவங்க இறந்து போனதுக்கு அப்புறம் அவங்களுடைய ஆன்மா இந்த ஹைவேலயே வந்து ஸ்டக் ஆயிடுச்சு. இந்த ஹைவேல நைட் டைம்ல குறிப்பா வரக்கூடிய வண்டிகளை அந்த ஆன்மா தாக்குறதுக்கு முயற்சி பண்ணுது அப்படின்ற ஒரு அர்பன் லெஜெண்டுமே இருக்குங்க. இது எல்லாமே டேவிடுக்கு வந்து பாத்தீங்கன்னா கிளியரா தெரியும். அதனாலேயே அவருமே நைட் டைம்ல அந்த ஹைவே பக்கம் போகவே மாட்டாரு. ஆனா ஆபீஸோடைய வேலை கண்டிப்பா போய் தான் ஆகணும். அடுத்த நாள் காலையில கன்ஃபார்மா அவர் வந்து வேற இடத்துக்கு, அதாவது லெஃபலாலே அப்படின்னு சொன்ன இல்லையா, அந்த இடத்துக்கு வந்து போயே தான் ஆகணும். வேற வழியே இல்லை, இந்த ஹைவே மட்டுமே தான் ஒரே ஒரு சான்ஸ், ஏன்னா அதில் தான் சீக்கிரமாக போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து கிளம்பி போயிருக்காருங்க. இவர் கிளம்பி நேராக வண்டி ஓட்டிட்டு போயிட்டே இருந்திருக்காரு. பாட்டு வந்து கேட்டுட்டு போயிட்டே இருந்திருக்காரு. ரொம்பவும் பயத்தோடு தான் போயிட்டு இருந்திருக்காரு. ஏன்னா இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், ஓகே இந்த மாதிரி ஏதாவது நடந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது, நம்மளுடைய வண்டி ஏதாவது ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஹைவேல ரொம்ப ஸ்பீடாக தானே போகணும், ஸ்பீடாக போகாமல் ரொம்ப ஸ்லோவாக தான் போயிட்டு இருந்திருக்காரு. ஹைவேலேயே ஒரு 40-50 கிலோமீட்டர் ஸ்பீடை தாண்டலை அப்படின்னா வந்து பார்த்துக்கோங்களேன், அந்த மாதிரி ஒரு ஸ்பீடில் தான் இவர் வந்து காரை ஓட்டிகிட்டு இருந்திருக்காருங்க. அப்படியே போய்கிட்டே இருக்கும்போது ரொம்ப தூரம் வந்துட்டாரு. கிட்டத்தட்ட ஒரு 20-30 கிலோமீட்டர் அந்த ஹைவேல டிராவல் ஆனதுக்கப்புறம் திடீர்னு அந்த ஹைவே வந்து பார்த்திங்கன்னா 2 பக்கமும் அடர்ந்த மரங்கள் இருக்கிற பகுதிக்கு நடுவில் வந்து போகுமா. இந்த 2 பக்கமும் அடர்ந்த மரங்கள் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 30-40 கிலோமீட்டர் ஸ்ட்ரெச்சுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்குள்ளே என்டர் ஆன உடனே இவருக்கு இன்னமும் சில்னஸ் அதிகமாகுது. இன்ஃபேக்ட் இந்த 2 பக்கமும் மரங்கள் இருந்தாலே சில்னஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும்ல, அதுலேயும் நைட் டைமில் சில்னஸ் ரொம்ப அதிகமாயிருச்சு. இவருக்கு வந்து காருக்குள்ளேயே வந்து குளிர ஆரம்பிக்குதுங்க. அப்படியே பயத்தோட வெறும் காருடைய ஹெட்லைட்ல இருந்து வர லைட் அந்த வெளிச்சத்தை மட்டும் வச்சு இவர் வந்து கார் ஓட்டிக்கிட்டே போயிட்டு இருந்திருக்காருங்க. கரெக்டாக ஒரு 5 கிலோமீட்டர் ஓட்டி இருப்பாரு. 5 கிலோமீட்டர் தாண்டின உடனே திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல குழந்தைகள் சிரிக்கிற சத்தம் வந்து கேட்குது. இவர் லைட்டாக வண்டியை ஸ்லோ பண்ணுறாரு. அப்படியே வண்டியை ஸ்லோ பண்ணி ஓட்டிக்கிட்டே போகும்போது திடீர்னு இவருடைய காருக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு 4-5 குழந்தைகள் ஓடி வரதை வந்து பார்க்குறாருங்க. பட்டுன்னு ஒரு சடன் பிரேக்கை போடுறாரு. சடன் பிரேக்கை போட்ட உடனே அப்படி எழுந்து பார்க்கும்போது முன்னாடி அந்த குழந்தைகளுக்கு பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு லேடி வந்து நடந்து வராங்க. ஒரு கவுன் வந்து போட்டிருக்காங்க, போக்கோ டாட்ஸ் போட்ட கவுன். அதாவது போக்கோ டாட்ஸ்னால் தெரியும், அந்த மாதிரி டாட்டாக ரவுண்டாக இருக்கும்ல, அதுக்கு பேர் போக்கோ டாட்ஸ் அப்படின்வாங்க. ஸோ அந்த மாதிரி ஃபேஷனபிள் ஆன ஒரு லேடி, அந்த மாதிரி ஒரு ஆன்மா வந்து பார்த்திங்கன்னா இவங்க முன்னாடி நிற்குது. காருக்கு முன்னாடி நின்று இவரையே இப்படி திரும்பி முறைச்சி பார்க்குதுங்க. அந்த ஆன்மாவை கண்ணுக்கு நேர
நேராக வந்து பார்த்துருக்காரு. பார்த்த உடனே இவருடைய மனசெல்லாம் அப்படியே படப்பட நடிக்குது, பயம் படுறாரு. ஆனால் பயப்பட்டாலும் அந்த ஆன்மாவை கிட்ட பயத்தை காட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி இவர் வந்து அப்படியே அந்த ஆன்மாவை பார்த்துக்கிட்டே இருக்காருங்க. பட்டுன்னு அந்த இடத்துல ஒரு ட்ரக் வந்து வருதுங்க. ட்ரக்கோட சவுண்டு ஹாரன் அடிச்சுட்டே வரும் இல்லையா, அந்த ஹாரன் அடிக்கிற சவுண்டில் அந்த இடத்துல கீச்சுன்னு ஒரு சவுண்டுங்க. அந்த கீச்சுன்னு ஒரு சவுண்டு கேட்ட உடனே அந்த லேடியோடைய ஆன்மா வந்து பார்த்தீங்கன்னா நகர்ந்து போயிடுது. அதுக்கப்புறம் தான் இவருக்கு தெரியுது ட்ரக் நேராக இவரை நோக்கி வந்துகிட்டு இருக்கு. இதை பார்த்த உடனே இவர் செம்ம ஷாக்கா என்ன பண்ணுறாருன்னா பட்டுன்னு ஸ்டேரிங்கை திருப்புற, வண்டியை ஸ்டார்ட் பண்ணி ஸ்டேரிங்கை திருப்பி சர்ன்னு மிஸ் ஆகிடுது. ஜஸ்ட் மிஸ்ஸில் இவருடைய உயிர் வந்து தப்பிக்குது. அன்னைக்கு இப்படி ஒரு நிகழ்வு நடந்ததுக்கு அப்புறம் திரும்பியும் நம்ம இந்த ஹைவே வழியா டிராவல் பண்ணணுமா அப்படின்ற ஒரு சந்தேகம் நம்மளுடைய மனசுக்குள்ள வரும் இல்லையா, அதே ஒரு சந்தேகம் தான் டேவிடுக்கும் அவருடைய மனசுக்குள்ள வந்திருக்கு. ஆனா இப்போ இவருக்கு பயங்கர கஷ்டமான ஒரு சிச்சுவேஷன். ஏன்னு கேட்டிங்கன்னா இவர் திரும்பி பின்னோக்கி போகணும் அப்படின்னாலையும் ஒரு 30 கிலோமீட்டர் டிராவல் பண்ணணும். இந்த பக்கம் இந்த காடுகளை தாண்டி போகணும் அப்படின்னா 20 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி ஆகணும். 30 கிலோமீட்டர் போகலாமா இல்லை 20 கிலோமீட்டர் போகலாமா அப்படின்ற ஒரு முடிவு தான் இவர் இப்போ எடுக்கணும். ஸோ ஃபைனலாக இவர் என்ன முடிவு எடுக்கிறாரு அப்படின்னா 20 கிலோமீட்டர் இந்த சைடு ட்ராவல் பண்ணிவிடுவோம், நம்மளுக்கு எந்த விதமான ஒரு பிரச்சனையும் இல்லை. இன்ஃபேக்ட் அந்த குழந்தைகளும் அந்த ஒரு பெண்ணுடைய ஆன்மாவும் வரும்போதும் கூட ட்ரக்கு நம்ம மேலே ஆக்சிடென்ட் ஆகிற மாதிரி வந்தால் கூட நம்ம வந்து ஆக்சிடெண்ட்டை தவிர்த்துட்டோம். இது வந்து நம்மளுடைய தைரியத்துக்கே ஒரு சூப்பரான ஒரு பொருளாக இருக்குது. ஸோ நம்ம வந்து இப்படியே நம்ம ட்ராவல் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் திரும்பியும் இவருடைய கார் இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணுறாருங்க. கார் இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணும்போதே பின்னாடி இவருடைய காரை யாரோ பிடிக்கிற மாதிரி ஒரு ஃபீல். என்னடா இது யாரா அப்படின்னு திரும்பி பார்த்தா அந்த லேடியோடைய ஆன்மா இருக்கு இல்லையா, அந்த லேடியோடைய ஆன்மா வந்து பார்த்திங்கன்னா இவருடைய காரை பிடிச்சிக்கிட்டு இருக்குங்க. இவர் பயத்தில் காரை ஸ்பீடாக ஆக்சிலரேட் கொடுக்குறாரு. சர்ன்னு அந்த இடத்துல இருந்து கிளம்பி போகிறாருங்க. கொஞ்சம் தூரம் ஸ்பீடாக வந்துடுறாரு. அதுக்கப்புறம் திரும்பியும் இவருடைய ஸ்பீடை வந்து ஸ்லோ டவுன் பண்ணுறாருங்க. ஸ்லோ டவுன் பண்ணிவிட்டு அப்படியே வந்து கான்சன்ட்ரேட் பண்ணி காரை ஓட்டிகிட்டு போயிட்டே இருந்திருக்காரு. இன்னமும் ஒரு 10 கிலோமீட்டர் தான் இருக்குது. இந்த 10 கிலோமீட்டர் ஸ்ட்ரெச்சை தாண்டிட்டாரு அப்படின்னா அந்த ஆபத்தான ஒரு 30 கிலோமீட்டர் சொன்னால அந்த ஆபத்தான 30 கிலோமீட்டர் அவர் தாண்டிடுவார். அப்படியே போய்கிட்டே இருக்கும்போது தூரத்திலிருந்து ஒரு வண்டி வர, அதுவும் ஃபாஸ்ட்டாக வர மாதிரி ஒரு சவுண்டு வந்து இவருக்கு கேட்குதுங்க. என்னடா இது வண்டி ஃபாஸ்ட்டாக வர மாதிரி ஒரு சவுண்டு கேட்குதே அப்படின்னு சொல்லி ஒத்து பார்க்கும்போது இவருடைய காருக்கு எதிரில் அந்த பைக்கர் கோஸ்ட்னு சொன்னேன் இல்லையா, அந்த பைக்கர் கோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா செம்ம ஸ்பீடாக வந்துக்கிட்டு இருக்குங்க. இதை பார்த்த உடனே இவர் காரை நிறுத்துறதா இல்லை காரை திருப்புறதா எந்த டைரெக்ஷனில் போகிறதுன்னு தெரியாமல் அப்படியே திக்கு முக்காடிக்கிட்டு இருக்கும்போது ஃப்ராக்ஷன் ஆஃப் த செகண்டில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற வண்டி வந்து சர்ன்னு வந்துச்சுன்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி சர்ன்னு வருதுங்க. அப்படியே வந்து இவருடைய கார் மேலே மோதுறதுக்கு கரெக்டாக இருந்தது. அப்படியே மோதிருச்சுடா அப்படின்ற ஒரு பயத்தில் இவர் வந்து கண்ணை மூடிக்கிறாருங்க. கண்ணை மூடிட்டு கண்ணை திறந்து பார்த்தா இவர் வந்து ஒரு இடத்துல இருக்காரு. ஆனால் அந்த இடம் அந்த ஹைவே கிடையாது, ஏதோ ஒரு டவுனுக்குள்ளே இருக்கிற மாதிரி. இவர் என்ன யோசிக்கிறாரு அப்படின்னா ஒருவேளை அந்த ஹைவேவை விட்டு தாண்டி வந்துட்டோமோ அப்படின்ற ஒரு யோசனையும் இருக்குது. இந்த ஹைவே விட்டு தாண்டி வர்றதுக்கு உண்டான வாய்ப்பு இல்லையே, ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 கிலோமீட்டர் நான் ஒன்றா ட்ராவல் பண்ணணுமே. 10 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணாமல் எப்படி நான் ஹைவே விட்டு தாண்டி வந்திருக்க முடியும்? ஆனால் இந்த டவுன் வந்து நல்லா தான் இருக்குது, பெரிய பெரிய வீடுகள்லாம் இருக்குது. ஆனால் இந்த டவுனில் ஒரு வித்தியாசமான ஒரு விஷயம் இருக்குது. எந்த ஒரு வீட்லேயும் லைட்டே போடலையே, அதுலேயும் குறிப்பாக இது ஹைவேக்குள்ளே இருக்கிற மாதிரி ஒரு டவுனாக இருக்குது அப்படின்ற ஒரு யோசனையிலே ஒரு மெதுவாக காரை ஓட்டிகிட்டு இருக்காருங்க. கிட்டத்தட்ட ஒரு 20-30 கிலோமீட்டர் ஸ்பீடில் தான் காரை ஓட்டிகிட்டு இருக்காரு. அப்படியே போய்கிட்டே இருக்கும்போது இன்னொரு விஷயமும் நோட்டீஸ் பண்ணுறாருங்க. அந்த டவுனில் இவரை தவிர வேற யாருமே கிடையாது, இவர் மட்டும்தான் காரில் போய்கிட்டு இருக்காரு. எல்லா வீடுகளும் காலியாக இருக்குது. எந்த வீட்லேயும் எலக்ட்ரிசிட்டி கிடையாது, லைட் கிடையாது, எதுவுமே வெளிச்சமே கிடையாதுங்க. வெறும் இவருடைய காரோடைய ஹெட்லைட்லேருந்து வர வெளிச்சம் இருக்கு இல்லையா, அந்த வெளிச்சம் மட்டும்தான் இருக்குது. அப்படியே இவர் வந்து போய்கிட்டே இருக்காரு. திடீர்னு உள்ள யாரோ ஓடுற மாதிரி சவுண்டு கேட்குது. அதாவது அந்த பில்டிங் தாவி ஓடுற மாதிரி எல்லாம் சவுண்டு கேட்குது. அதுக்கப்புறம் யாரோ இவரை கூப்பிடுற மாதிரி, அதாவது டேவிட் அப்படின்னு கூப்பிடுற மாதிரி வாய்ஸஸ் எல்லாமே கேட்குது. இவர் என்ன யோசிக்கிறாருன்னா இது வந்து உண்மையிலேயே கூப்பிடுறாங்களா இல்லை நானே இமேஜினேஷன் பண்ணிக்கிறேனா அப்படின்றதெல்லாம் வந்து யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. சரி இப்படியே கொஞ்சம் தூரம் போவோம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் தூரம் போய்கிட்டே இருக்காருங்க. கிட்டத்தட்ட ஒரு 3/4 மணி நேரம் இவர் வந்து காரை ஓட்டிடுறாருங்க. 3/4 மணி நேரம் காரை ஓட்டிட்டதுக்கு அப்புறம் கூட இவர் வந்து அந்த ஹைவேலேருந்து வெளியே வரவே இல்லை. அந்த ஹைவேலே தான் ஓட்டிக்கிட்டு இருக்காரு. அதே ஒரு கோஸ்ட் டவுன்னே வச்சுப்போமே, அந்த கோஸ்ட் டவுனுக்குள்ளே தான் இவர் வந்து காரை ஓட்டிக்கிட்டு இருக்காரு. அந்த கோஸ்ட் டவுன் அந்த முடிவே இல்லாத
அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரெச்சாக இருக்குது. இப்போ இவருக்கு செம்ம டென்ஷன் ஆகுது. ஏன்னா இவருக்கு உண்மையிலேயே தெரியல நான் வந்து அந்த ஹைவேல தான் ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கேனா இல்லை தேவையில்லாமல் வேறு ஏதாவது ஒரு ரூட்டுக்கு வந்துட்டேன்னா அந்த இடத்துல அந்த கொல்யூஷன், அதாவது அந்த பைக் வந்து நம்ம மேலே மோதிச்சா அந்த ஆன்மானால தான் இந்த மாதிரி எஃபெக்ட் எல்லாம் நடக்குதா அப்படின்ற பல கேள்விகள் இவருடைய மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்குங்க. அப்படியே கொஞ்சம் காரை போயிட்டே இருக்கும்போது தூரத்தில் ஒரு மியூசிக் போடுற சவுண்ட் வந்து இவருக்கு கேட்குதுங்க. என்னடா இது மியூசிக் கேட்குதே, இந்த இடத்துல யாருமே இல்லைன்னு நினச்சோம், பரவாயில்ல மியூசிக்காவது கேட்குதே அப்படின்னு சொல்லி பார்த்தா தூரத்தில் ஒரு இடத்துல லைட் எரியறதை வந்து இவர் பார்க்குறாரு. என்னடா இது லைட் எரியுதே அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டே இருந்தால் மோட்டல் அப்படின்னு போட்டிருக்கு. அதாவது ஒரு ஹோட்டலில் தான் மோட்டல் அப்படின்னு போடுவாங்க ஹைவேஸ்லலாம். இந்த மோட்டல் அப்படின்னு போட்டிருக்கிறத பார்த்த உடனே இவர் காரை ஸ்பீடாக எடுக்கிறாரு. கரெக்டாக அந்த மோட்டல் முன்னாடி போயிட்டு காரை நிறுத்துறாருங்க. அந்த மோட்டலில் கூட ரொம்ப வெளிச்சமான லைட்டெல்லாம் போடல, ரொம்ப டிம் லைட்ஸ் தான் போட்டு வச்சிருக்காங்க. சரி, அந்த டிம் லைட்டே ரொம்ப வெளிச்சமாக இருக்குது. ஏன்னா இவர் போய்கிட்டு இருக்க ஹைவே அந்த கோஸ்ட் டவுனுக்குள்ளே எந்த ஒரு வீட்டிலையும் எலக்ட்ரிசிட்டியே கிடையாது, லைட்டே கிடையாது. அந்த ஊர்லேயே இருக்கிற ஒரே லைட் அந்த மோட்டலில் இருக்கிற லைட் தான். இவரும் அந்த மோட்டலுக்குள்ளே என்டர் ஆகுறாரு. யாராவது இருக்காங்களா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ரிசப்ஷனில் ரொம்பவும் வயதான ஒரு பெண்மணி வந்து உட்காந்துருக்காங்க. கிட்டத்தட்ட அவங்களுக்கு ஒரு 85 வயசு இருக்கும். அவங்க வந்து அப்படியே எழுந்துக்கிறாங்க. ஏன்டா நீ இங்கே வந்த அப்படின்ற லெவலுக்கு ஒரு லுக்கு கொடுப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு லுக்கு வந்து கொடுக்குறாங்க. டேவிட் வந்து அவங்கள பார்க்குறாரு. மேம் அப்படின்றாரு. எதுக்கு வந்த, ஸ்டே பண்ணணுமா, ரூம் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரூடாக பேசுகிறாங்க. என்னடா இது நார்மலாக ஹோட்டலில் இருக்கிறவங்களாம் ரொம்ப பாசமாக பேசுவாங்க, இவங்க ரொம்ப ரூடாக பேசுகிறாங்களே அப்படின்னு சொல்லதுக்கப்புறம் ஆமாங்க நான் இங்கே வந்திருக்கேன், இது என்ன இது எந்த வீட்லேயுமே வந்து வெளிச்சமே இல்லை, நீ தான் பைத்தியக்காரத்தனமாக 12 மணிக்கு வருவேன், 12 மணிக்கு எல்லோரும் முழிச்சிக்கிட்டா இருப்பாங்க, எல்லாம் தூங்கிட்டு இருப்பாங்க, சரி உனக்கு என்ன வேணும், எந்த ரூம் வேணும், ஒரே ஒரு ரூம் தான் இருக்குது, வேணா அந்த ரூம் எடுத்துக்கோ அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சரி என்ன பண்ணுறது, ரொம்ப டயர்டாக வேறு இருக்குது, அந்த ரூமில் ஸ்டே பண்ணிவிட்டு நம்ம போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே நீங்கள் அந்த ரூமை கொடுங்க அப்படின்னு சொல்லி டேவிட் சொல்கிறாரு. கரெக்டாக இவருடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் அந்த லேடி வாங்குறாங்க. வாங்கிட்டு இவர் வந்து கையெழுத்தை போட்டுட்டு அந்த ரெஜிஸ்டர் இருக்குல்ல, ரெஜிஸ்டரை வந்து கொடுக்குறாருங்க. கொடுத்த உடனே ரூமோட சாவி கொடுக்குறாங்க அந்த ஓல்ட் லேடி அந்த சாவியை கொடுக்கும்போது ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. அந்த விஷயத்தை கேட்டு இவர் பயங்கரமாக ஷாக் ஆகுறாரு. என்னென்னு கேட்டிங்கன்னா, சாவியை கொடுத்துட்டு இப்போ கூட உனக்கு ஒரு சான்ஸ் இருக்குது, இங்கேருந்து இப்படியே ஓடி போயிடு, இல்லைனா நீ ஒரு மிகப்பெரிய பிரச்சனையில் மாட்டிப்ப அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாங்க. இதை கேட்ட உடனே இவருக்கு பயங்கர பயம். என்னடா இது பிரச்சனைலாம் மாட்டிப்பேன்றாங்க, என்னம்மா என்ன சொல்கிறீங்க, what are you telling அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இல்லை ஒன்றும் பிரச்சனை இல்லை நீ போ அப்படின்னு வந்து திரும்பியும் ரூடாக வந்து பேசுகிறாங்க. இவர் அந்த லேடியை பார்த்துக்கிட்டே இவருடைய பேக் எடுக்கிறாரு, ரூம் சாவியை வாங்குறாரு. ரூம் சாவி வாங்கி நடந்து போய்கிட்டு இருக்காரு. சரி என்ன ரூம் நம்பர் தான் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி ரூம் நம்பரை பார்க்குறாரு. ரூம் நம்பர் 666 போட்டிருந்ததுங்க. என்னடா இது ரூம் நம்பர் 666, இந்த 666னாவே இந்த பேய்கள் டீமன் இப்படி பற்றி சம்மந்தப்பட்ட மாதிரி பேசுவாங்களே, இப்போ 666 ரூம் நம்பரே நம்மளுக்கு கொடுத்துருக்காங்களே அப்படின்ற யோசனையிலே இவர் வந்து பார்த்தீங்கன்னா ரூமுடைய வாசலுக்கு வந்து போகிறாருங்க. அப்போ வந்து ரூமை ஓப்பன் பண்ணுறாரு. ரூமை ஓப்பன் பண்ணி பார்த்தா ரூமுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ டஸ்ட்டு, அதாவது கிட்டத்தட்ட ஒரு பல வருடங்களாக ரூமை க்ளீன் பண்ணாமலே இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு டஸ்ட் இருக்குங்க. அந்த டஸ்ட்டில் இவர் தாங்க முடியாமல் தும்முறாரு. தும்மிட்டு வெளியே வராரு. வெளியே வந்து திரும்பியும் அந்த லேடி கிட்ட போயிட்டு பேசலாம், வேற ஒரு ரூமை வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரிசப்ஷனில் வந்து பார்க்குறாரு. ரிசப்ஷனில் உட்காந்துக்கிட்டு இருந்த அந்த ஒரு முதிய பெண்மணி வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இல்லை. ஹலோ மேம் வேர் ஆர் யூ அப்படின்றாரு டேவிட். ஆனால் அந்த இடத்துல அந்த லேடி வந்து இல்லை, எங்கே போனாங்கன்னே தெரில. இப்போ இவருக்கு வேறு ஆப்ஷனே கிடையாது, ரூம் நம்பர் 333 மட்டும்தான் இருக்குது. சரி திரும்பியும் இவர் வந்து அந்த ரூமுக்கு போகிறாருங்க. ரூமுடைய சாவி போட்டு ரூமை திறக்கிறாரு. திறந்து இந்த தடவை போய் பார்க்குறாரு. உள்ளே போய் பார்த்தா அந்த தூசியெல்லாம் எதுவுமே கிடையாது, ரூம் க்ளீனாக இருக்குது. இப்பயுமே இவருக்கு செம்ம ஷாக். என்னடா ஜஸ்ட் ஒரு 2-3 மினிட்ஸ் முன்னாடி தான் அந்த ரூமை விட்டு வெளியே ரிசப்ஷனுக்கு போனோம், ரிசப்ஷன்லேருந்து திரும்பி ரூமுக்கு வரோம். கிட்டத்தட்ட ஒரு 3-4 நிமிஷம் தான் ஆயிருக்கும் எப்படி பார்த்தாலும். அந்த 4 நிமிஷத்தில் எப்படி ரூமை இப்படி க்ளீன் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு சந்தேகம். சரி நம்மளுக்கு என்ன, இந்த பெட்டில் படுத்து நல்லா தூங்கிட்டு ஒரு 4 மணிக்காக எழுந்து நம்ம கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெட்டு மேலே உட்கார்றாருங்க. பெட்டு மேலே உட்கார்ந்த உடனே வந்து பார்த்திங்கன்னா பெட்டு ஃபுல்லாக தூசி. இவர் உட்கார்றாரு, தூசி எப்படியே பறக்குது. திரும்பியும் இவருக்கு வந்து இருமல் வருது. இருமல் வந்த உடனே திடீர்னு இவருடைய தலை மேலே யாரோ தட்டி விடுற மாதிரி ஒரு ஃபீல் இவருக்கு உண்டாகுதுங்க. என்னடா இது தலை மேலே யாரோ தட்டி விடுற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி திரும்பி பார்க்குறாரு. திரும்பி பார்த்தா அந்த இடத்துல யாருமே இல்லை. அப்போ அவருக்கு ஒரு சின்ன பெண்ணுடைய வாய்ஸ் வந்து கேட்குது. அதாவது ஒரு 17-18 வயசு பெண்ணுடைய வாய்ஸ் இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு வாய்ஸ் வந்து கேட்குதுங்க. அந்த வாய்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னா, இப்பயும் உனக்கு டைம் இருக்குது,
முடிஞ்சா இந்த இடத்துலேருந்து ஓடிடு, அப்படி இல்லைனா நீ ஒரு மிகப்பெரிய பிரச்சனையில் மாட்டிக்க போகிற அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக சிரிக்குதுங்க. இந்த வாய்ஸை கேட்ட உடனே இவருக்கு மனசெல்லாம் பதறுது. அப்படியே ஹார்ட் பீட் வந்து இவருக்கே கேட்குது. உள்ளே அடிக்கிற ஹார்ட் பீட் வந்து வெளியே கேட்குதுன்னா அப்போ எந்த அளவுக்கு இவர் டென்ஷனாக இருந்திருப்பார் பாருங்க. இவருடைய பிபி பிளட் ப்ரெஷர் எல்லாமே ஷூட் ஆயிடுதுங்க. அப்படியே பயத்தோடு அந்த பெட்டிலே உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த ரூமுக்குள்ளே யாரோ நடந்து வர மாதிரி ஒரு சவுண்டு வந்து கேட்குதுங்க. அந்த நடந்து வர சவுண்டும் கூட ரொம்பவும் க்ரீப்பியான ஒரு சவுண்டாக இருக்குது. ஏன்னா அந்த இடத்துல அந்த ரூமுடைய ஃப்ளோர் வந்து பார்த்திங்கன்னா உடன் ஃப்ளோரில் ஹை ஹீல்ஸ் போட்டு நடந்து வந்தால் ஒரு சவுண்டு கேட்கும்ல, எக்ஸாக்டாக அந்த சவுண்டு வந்து பார்த்திங்கன்னா டேவிடுக்கு கேட்குது. அந்த சவுண்டை கேட்டு பயத்தில் இருந்த டேவிடுக்கு அந்த ரூமில் இவரை தவிர வேறு யாரோ இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு ஃபீல் மட்டும் கிளியராக தெரியுதுங்க. அதுக்கப்புறம் அந்த இடத்துலேருந்து எழுந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி போகிறாரு. டோரை ஓப்பன் பண்ணுறாரு. டோர் அன்லாக் ஆக மாட்டேங்குது. ரூம் நம்பர் 666 உடைய டோர் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக லாக் ஆகிடுச்சுங்க. இப்போ டேவிடுக்கு ஒரு விஷயம் கிளியராக புரிஞ்சிருச்சு. அவர்னால இந்த ஒரு ரூம்லேருந்து வெளியே போகவே முடியாது அன்லஸ் அண்ட் அன்டில் இந்த ரூமுக்குள்ளே இருக்கிற அந்த ஒரு ஆன்மா நினைக்கிற வரைக்கும். ஸோ இவர் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் சரி பாத்ரூமுக்காவது போயிட்டு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்ரூமுக்கு போகிறாருங்க. இவர் கரெக்டாக பாத்ரூம் டோர் பக்கத்தில் போய் நிற்கும் போது ஆட்டோமேட்டிக்காக பாத்ரூமுடைய டோர் வந்து ஓப்பன் ஆகுதுங்க. யோசிச்சு பாருங்க, இவர் அந்த மாதிரி இருக்கிற நேரத்தில் அவருடைய மனநிலைமை எப்படி இருந்திருக்குன்றதை மட்டும் யோசிச்சு பாருங்க. இவர் கரெக்டாக பாத்ரூமுக்குள்ளே போகிறாரு. இவர் வந்து ஃபிஷ் அடிக்கிறாரு. ஃபிஷ் அடிச்சுட்டு திரும்பியும் வெளியே வராரு. வெளியே வந்து பாத்ரூம் டோரை மூடலாம் திரும்பும்போது ஆட்டோமேட்டிக்காக பாத்ரூம் டோர் வந்து ஷட் ஆகுதுங்க. யோசிச்சு பாருங்க, பாத்ரூம் டோர் ஷட் ஆகுது. அப்படியே பயத்தில் இவர் வந்து பார்த்திங்கன்னா திரும்பியும் அந்த பெட்டில் வந்து உட்கார்றாரு. உட்காந்துட்டு அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய ட்ரெஸ்ஸிங் டேபிள் இருந்தது. ட்ரெஸ்ஸிங் மிரர் ஒன்று பெருசாக இருந்ததுங்க. அந்த ட்ரெஸ்ஸிங் டேபிளை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அந்த ட்ரெஸ்ஸிங் டேபிளில் அந்த ட்ரெஸ்ஸிங் மிரரில் வந்து பார்த்திங்கன்னா வெளியே இருக்கிற நிலாவுடைய வெளிச்சம் வந்து கிளியராக தெரிஞ்சுது. நிலாவே வந்து கிளியராக தெரிஞ்சுதுங்க அந்த ட்ரெஸ்ஸிங் மிரரில். ஏன்னா அப்படி தான் வந்து பொசிஷன் பண்ணியிருந்தாங்க. ட்ரெஸ்ஸிங் மிரர் இங்கே இருக்குது அப்படின்னா ஜன்னல் வந்து இங்கே இருக்குது, நிலா இங்கே இருக்குது. ஸோ நிலாவுடைய வெளிச்சம் வந்து கிளியராக இவருக்கு தெரியுது. அப்படியே அந்த நிலாவை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா அந்த நிலாவை யாரோ மறைக்கிற மாதிரி ஒரு பிம்பம் வந்து இவருக்கு தெரியுது. என்னடா இது நிலா மறையிற மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் திரும்பி பார்க்குறாரு. அப்போ தான் ஜன்னல் பக்கத்தில் ஒரு ஒயிட் கவுன் போட்டுக்கிட்டு ஒரு பெண்மணி முடியை நல்லா விரித்து விட்டுக்கிட்டு அப்படியே காற்றுல அந்த பெண்மணியுடைய முடியெல்லாம் பறக்குதுங்க. அப்படிப்பட்ட ஒரு பெண்மணி நிற்கிறத வந்து பார்க்குறாருங்க. அப்படியே அந்த பெண்மணியை பார்த்த உடனே டேவிட் அலறாரு. பெண்மணி டேவிடை பார்த்து பயங்கரமாக சிரிக்குது. அந்த ஆன்மா வந்து பயங்கரமாக சிரிக்குது. மெதுவாக டேவிடை நோக்கி அந்த ஆன்மா வந்து நடந்து வர ஆரம்பிக்குதுங்க. சொல்லும் போது எனக்கு பயங்கரமாக புல்லரிக்குது. ஸோ டேவிடை நோக்கி நடந்து வர ஆரம்பிக்குது. அப்படியே நடந்து வந்துகிட்டு இருக்கும்போது டேவிட் பயத்தோட உச்சகட்டத்தில் இருக்கும்போது அந்த இடத்துலேருந்து எழுந்து ஓடலாம் அப்படின்னு முயற்சி பண்ணுறாரு. ஆனால் அவர்னால அந்த பெட்டிலிருந்து நகரம் கூட முடியலங்க. ஏதோ ஒரு விஷயத்தை வச்சு, அதாவது ஏதோ ஒரு கம்பியை வச்சு அவருடைய கைகளையும் கால்களையும் கட்டி போட்ட மாதிரி பெட்டிலே வந்து உட்காந்துக்கிட்டு இருக்காரு. அவருடைய கைகளையும் நகர்த்த முடியல, கால்களையும் நகர்த்த முடியல, அந்த இடத்துல இருந்து ஓடவும் முடியல. அந்த ஒரு ஆன்மாவுடைய கண்கள்ல இருந்து இவருடைய கண்களை எடுக்கவே முடியல. அப்படியே கண்ணு வச்ச மாதிரி பார்த்துக்கிட்டே இருக்காருங்க. பக்கத்தில் அந்த ஆன்மா வந்து வருதுங்க. அந்த ஆன்மாவுடைய கண்கள் பக்கத்தில் பார்த்தா அப்படியே கருன்னு ஃபுல்லாக அந்த ஒயிட்டே கிடையாதுங்க. ஃபுல்லாக அந்த கருவிழிகள் மட்டும் இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்குங்க. அப்படியே பக்கத்தில் அந்த ஆன்மா வரும்போது அதோடைய துர்நாற்றம் வந்து இவரால் தாங்கவே முடியல. நாற்றத்தில் இவருக்கு மயக்கமே வந்துடும் போல இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு துர்நாற்றம். அப்புறம் அந்த ஆன்மா வந்து மெதுவாக டேவிடுடைய கையை பிடிக்குது. அப்புறம் டேவிடுடைய இன்னொரு கையும் பிடிக்குது. அப்படியே டேவிடுடைய தொடை பகுதி மேலே ஏறி அந்த ஆன்மா வந்து நிற்கிதுங்க. அப்படியே நின்று டேவிடை பார்த்து, நான் தான் சொன்னேன்ல இது ரொம்ப டேஞ்சரான இடம்னு சொல்லிட்டு, ஏன் இங்கேயே தங்கினேன், இது என்னுடைய ரூம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக சிரிக்குதுங்க. அது சிரித்த உடனே இவர் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே பயத்தில் பின்னாடி வந்து சாயிறாரு. பின்னாடி சாஞ்சா பெட்டு மேலே தானே விழுகணும், ஏன்னா பெட்டில் தானே உட்காந்துருக்காரு. ஆனால் இவர் வந்து பெட்டு மேலே விழுகலை. இவர் வந்து கீழே ஒரு ஃப்ளோரில் விழுகிறாரு. ஃப்ளோரில் விழுந்த உடனே இவர் அப்படியே டமால்னு விழுகிறாரு. விழுகும்போது இவருடைய கை வந்து பார்த்திங்கன்னா கீழே ஃப்ளோரில் போய் விழுகுதுங்க. அந்த ஃப்ளோரில் ஏதோ ஒரு பேப்பர் வந்து இவருடைய கையில் மாட்டியிருக்கு. என்னடா இது பேப்பர் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பேப்பர் எடுத்து வச்சிருக்காரு கையில். அப்புறம் திரும்பி பார்த்தா அந்த இடத்துல அந்த ஆன்மா இல்லை. பேப்பரை ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. நிலா வெளிச்சத்தில் அந்த பேப்பரில் இருக்கிறத வந்து படிக்கிறாருங்க. பேப்பரில் என்ன தெரியுமா போட்டிருந்தது, அந்த ஹோட்டலுடைய பேர் ராவன்ஸ் இன் அப்படின்ற இடத்துல டேவிட் அப்படின்ற ஒரு நபர் மர்மமான முறையில் இறந்து போயிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் வந்து பப்ளிஷ் ஆகிருந்தது. அந்த நியூஸுக்கு கீழே ஒரு ஃபோட்டோவும் இருந்தது. அந்த ஃபோட்டோ யாருடைய ஃபோட்டோ அப்படின்னு கேட்டிங்கன்னா
டேவிடோடைய ஃபோட்டோ தான். அந்த ஃபோட்டோவை பார்த்த உடனே ஆட்டோமேட்டிக்காக டேவிடோடைய கைகளும் கால்களும் பயங்கரமாக நடுங்குது. இந்த இடத்துலேருந்து எப்படியாவது ஓடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜீசஸ் ஜீசஸ்ன்னு கத்திட்டு இவர் வந்து வெளியே ஓடுறாரு. வெளியே ஓடும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்திங்கன்னா டோர் வந்து திறந்துருக்குங்க. அந்த டோர் திறந்த உடனே இவர் அப்படியே டோர்லேருந்து பிச்சுக்கிட்டு ஓடுறாரு வெளியே. அந்த பெரிய வராண்டா மாதிரி இருக்குது. அதில் ஓடும்போது பின்னாடி இருந்து ஒரு சவுண்டு மட்டும் இவருக்கு கேட்டுக்கிட்டே இருக்குது. ஓடு ஓடு, இன்னமும் ஸ்பீடாக ஓடு, ரன் ஃபாஸ்டர் ரன் ஃபாஸ்டர் ரன் ஃபாஸ்டர் அப்படின்ற ஒரு சவுண்ட் மட்டும் இவருக்கு கேட்டுக்கிட்டே இருக்குங்க. அந்த ஒரு சவுண்டை கேட்டு பதறி டேவிட் கடன்னு ஓடுறாரு. ஓடி பக்கம் போயிட்டு ரிசப்ஷனில் நிற்கிறாரு. ரிசப்ஷனில் நின்னா ரிசப்ஷனில் அந்த ஒரு பாட்டி உட்காந்துக்கிட்டு இருக்கு. அந்த பாட்டி என்ன தெரியுமா சொல்லுது? அந்த பாட்டியும் சிரிச்சுட்டு, நான் தான் சொன்னேன்ல இது வந்து உனக்கு பயங்கர கஷ்டம் தரக்கூடிய நாளுன்னு சொல்லிட்டு, ஏண்டா இங்கே தங்கின இப்போ இங்கிருந்து போகவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டி பயங்கரமாக சிரிக்குதுங்க. அந்த பாட்டி சிரிக்கிறத பார்த்து பயந்துடுறாரு. ஆனால் அந்த பேப்பரை மட்டும் இவர் வந்து தூக்கி போடல. அப்படியே பயத்தோட உச்சகட்டத்தில் இவர் வந்து ஓடுறாரு. ஓடி போயிட்டு இவருடைய கார் டோரை ஓப்பன் பண்ணி காரை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. காரை ஸ்டார்ட் பண்ணி ஸ்பீடாக போய்கிட்டே இருந்தால் இவருடைய காருடைய ஸ்பீடை மேட்ச் பண்ணுற மாதிரி சைடில் யாரோ ஓடி வந்துக்கிட்டு இருக்காங்கன்ற ஒரு பிம்பம் இவருக்கு தெரியுது. என்னடா இது சைடில் யாரா ஓடி வந்துக்கிட்டு இருக்கான்னு அப்படி திரும்பி பார்த்தா சைடில் அந்த பெரிய கவுன் போட்ட ஒரு பெண்மணி இருக்கு இல்லையா, அந்த பெண்மணி தான், அந்த ஆன்மா தான் இவர் பின்னாடியே வந்து சைடில் ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த ஆன்மா வந்து சைடில் சத்தமாக ஏதோ ஒரு விஷயத்த சொல்லிக்கிட்டே ஓடிட்டு இருக்குங்க. அப்படி என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி ஒத்து கேட்டா, நான் தான் சொன்னேன்ல இது என்னுடைய இடம், என்னுடைய இடத்துக்குள்ளே வந்துட்டு உன்னால் அவ்வளோ சீக்கிரம் தப்பிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக சிரிக்குதுங்க. இந்த மாதிரி ஒரு சிரிப்பி சத்தத்தை கேட்ட உடனே டேவிட் இன்னமும் உயிரோடு இருக்காரா அப்படின்ற யோசனைலாம் உங்களுக்கு வரும். இதே யோசனை தான் எனக்கும் வந்துச்சு. இப்படியே வந்து கதைக்குள்ளே போய்கிட்டே இருக்கும். டேவிட் அப்படியே காரை செம்ம ஸ்பீடாக ஓட்ட ஆரம்பிக்கிறாரு. திரும்பவும் தூரத்துலேருந்து ஃபாஸ்ட்டாக ஒரு வண்டி வர சவுண்ட் வந்து இவருக்கு கேட்குது. என்னடா திரும்பியும் வண்டியா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது தூரத்துலேருந்து அந்த வண்டியில் வர ஒரு ஆன்மா இருக்குல்லையா, அப்படியே சர்றன்னு வந்துகிட்டு இருக்கிறது வந்து இவர் கண்ணு முன்னாடி பார்க்குறாரு. அடுத்த 2 செகண்டில் வந்து பார்த்திங்கன்னா அந்த வண்டி வந்து இவருடைய காரில் வந்து டம்மால்னு மோதுதுங்க. அந்த இம்பேக்ட் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமான ஒரு சவுண்டை கொடுக்குது. சவுண்டை கொடுத்த உடனே இவர் வந்து கண்ணை மூடிடுறாரு. அவ்வளோதான் பாய், முடிச்சு விட்டாங்க நம்மளை அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி முடிச்சு விட்டாங்கன்ற ஒரு நிலைமையில் இவர் கண்ணை மூடிக்கிறாரு. கண்ணை மூடிட்டு திறந்து பார்க்குறாரு. திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா இவர் எங்கே இருக்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, அந்த அடர்ந்த மரங்களுக்கு நடுவில் ஒரு ஹைவே இருந்தது இல்லையா, அந்த ஹைவேல தான் இவர் இருக்கார். மரத்தில் வந்து மோதிட்டு இவருடைய கார் வந்து மரத்தில் மோதி இருக்கு. இவர் வந்து அப்படியே காரில் அடிப்பட்ட நிலையில் வந்து இருக்காருங்க. அப்பாடா ஏதோ கனவு போல் இருக்குது அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு சீட்டு மேலே கையை வைக்கிறாருங்க. சீட்டு மேலே கையை வச்சா சீட்டில் ஒரு பேப்பர் வந்து இருக்குது. என்னடா இது பேப்பர் அப்படின்னு சொல்லிட்டு பேப்பர் எடுத்து ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. பார்த்த டேவிடுக்கு ஒரு மிகப்பெரிய ஷாக்கே காத்துக்கிட்டு இருந்தது. ஏன்னா அந்த ஒரு பேப்பர் எந்த பேப்பர் தெரியுமா, ராவன்ஸ் இன்னில் இவர் ஒரு பேப்பரை பார்த்தார்ல, ஒரு நியூஸ் பேப்பர். டேவிட் பயங்கரமான கொடூரமான ஒரு மரணத்தை டேவிட் சந்திச்சார் அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்டிக்கல் அந்த பேப்பரில் எழுதியிருந்ததில் டேவிடோட ஃபோட்டோவை போட்டு, அதே பேப்பர் தான் இப்போது டேவிடோடைய கையில் இருக்குங்க. அந்த பேப்பரை பார்த்த உடனே டேவிட் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே பதறாரு. திரும்பியும் காரை ஸ்டார்ட் பண்ணுறாரு. லக்கிலி அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா கார் ஸ்டார்ட் ஆகிடுதுங்க. கார் ஸ்டார்ட் ஆன அடுத்த செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா இவர் செம்ம ஸ்பீடாக காரை ஓட்ட ஆரம்பிக்கிறாரு. இன்னமும் 10 கிலோமீட்டர் தானே, 10 கிலோமீட்டர் தாண்டிட்டால் நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு டேவிடுக்கு கிளியராக தெரியும். செம்ம ஸ்பீடாக வந்து காரை ஓட்டுறாரு. அதுக்கப்புறம் திரும்பியும் பின்னாடி இருந்து அந்த வண்டி வர்ற சவுண்ட் வந்து இவருக்கு கிளியராக கேட்குதுங்க. ஆனால் இந்த தடவை அவர் எதுலேயுமே கான்சன்ட்ரேட் பண்ணல. ஜஸ்ட் அவருடைய இலக்கு இன்னும் 10 கிலோமீட்டர் தாண்டி போயிடணுன்னு தான் செம்ம ஸ்பீடாக காரை ஓட்டுறாரு. அடுத்த ஒரு 5 நிமிஷத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா அந்த 10 கிலோமீட்டரையும் தாண்டிடுறாரு. தாண்டி வந்ததுக்கப்புறம் இவருக்கு ஒரு ரிலீஃப் வந்து கிடைக்குது. அதுக்கப்புறம் இவர் போய் சேர வேண்டிய இடத்துக்கும், அதாவது லெஃபலாலே அப்படின்னு சொன்னா இல்லையா, அந்த இடத்துக்குமே வந்து போயிட்டாருங்க. அந்த இடத்துக்கு போயிட்ட உடனே இவர் வந்து எந்த வேலைக்காக போனாரோ கடைசி வரைக்கும் அந்த வேலையை செய்யவே இல்லை. கிட்டத்தட்ட 1 மாதம் வந்து பார்த்திங்கன்னா டேவிடை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்க. இவருக்கு இந்த மாதிரியெல்லாம் நிகழ்வு நடந்ததை கேட்டு பதறி போன டேவிடுடைய மனைவியும் பிள்ளைகளுமே வந்து பார்த்திங்கன்னா லெஃபலாலேக்கு வந்திருக்காங்க. டேவிடை கவனிச்சிருக்காங்க. டேவிடுமே அவருக்கு இந்த மாதிரி நிகழ்வுகளெல்லாம் நடந்தது அப்படின்னு சொல்லி அவருடைய மனைவி கிட்ட சொல்லியிருக்காரு. மனைவி சிரிக்க தான் செய்கிறாங்க. என்ன நீங்கள் பைத்தியம் பிடிச்சிருச்சா, கார் ஆக்சிடென்ட் ஆகிடுச்சின்னு சொல்லி எங்களுக்கு தெரியும், ஆனால் கார் ஆக்சிடென்ட்டுக்கு பின்னாடி இப்படிப்பட்ட ஒரு கதையெல்லாம் சொல்கிறீங்களே அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. டேவிட் வந்து அந்த பேப்பரை எடுத்து காட்டுறாருங்க. பேப்பரை பார்த்த மனைவி வந்து, என்ன நீங்கள் ஏதோ ஒன்று சும்மா நான் நம்பணுன்றதுக்காக பேப்பரில் இந்த மாதிரி இல்லாமல் பண்ணுவீங்க சும்மா அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி போடுறாங்க பேப்பரை. டேவிடுக்கு மனசு சுக்குநூறாக உடஞ்சிருதுங்க. அதுக்கப்புறம் சரி நண்பர்கள்கிட்ட சொல்லலாம் அப்படின்னு சொல்லி எல்லா நண்பர்கள்கிட்டையும் ஷேர் பண்ணியிருக்காரு. ஆனால் யாருமே இந்த ஒரு ஸ்டோரியை நம்பவே கிடையாதுங்க. ஆனால் டேவிட் ஒரு
விஷயத்தை மட்டும் காட்டியிருக்காருங்க. என்னோடய ஃப்ரெண்டுக்கிட்டையும் அந்த ஒரு பேப்பரை காட்டியிருக்காரு. அந்த பேப்பரில் என்ன போட்டிருந்தது அப்படின்னா எக்ஸாக்டாக நான் சொன்ன விஷயந்தான். டேவிட் ராவன்ஸ் இன்னில் அகால மரணம் அடைந்தார். அதோடைய காரணம் தெரியல அப்படின்னு சொல்லி தான் இருந்தது. அதுக்கு கீழே டேவிடுடைய ஃபோட்டோவும் இருந்ததுங்க. இந்த ஒரு ஃபோட்டோவை பார்த்த என்னுடைய நண்பன் பயங்கர ஷாக் ஆகிருக்கான். ஷாக் ஆகிட்டு இந்த ஒரு ஸ்டோரியை நம்மக்கிட்ட ஷேருமே பண்ணியிருக்கான். ஒரு டெரிஃபையிங்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸுங்க. ஏன்னா இது வந்து நம்ம வித்தியாசமாக 2-3 கோணங்களில் எடுத்துக்கலாம். இது வந்து ஒரு கோஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா இது வந்து ஒரு பர்ஃபெக்டான ஒரு கோஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். டேவிட் வந்து நிறைய அமானுஷங்களை வந்து மீட் பண்ணியிருக்காரு. அமானுஷங்கள் கூடிய அவர் வந்து இருந்திருக்காரு. நிறையா பிரச்சனைகளை தாண்டி இப்போ உயிரோடவும் இருக்காரு அப்படின்றது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. இன்னொரு மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம வந்து இந்த பேரலல் யூனிவர்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவோம். அதாவது நம்ம சேனலில் நிறையா வீடியோஸ் போட்டிருக்கோம் பேரலல் யூனிவர்ஸை பற்றி. எக்ஸாக்டாக இங்கே இருக்கிற மாதிரியே இன்னொரு உலகத்துலேயும் இருக்கும். அதுக்கு பேர் தான் பேரலல் யூனிவர்ஸ்னுவாங்க. இந்த இடத்துல நீங்கள் என்னென்னலாம் நினைக்கிறீங்களோ அந்த உலகத்தில் நீங்கள் எக்ஸாக்டாக அந்த விஷயங்களெல்லாம் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு பேரலல் யூனிவர்ஸ்க்குள்ளே போயிட்டு டேவிட் மாட்டிக்கிட்டாரா அப்படின்ற ஒரு தாட்டுமே என்னுடைய மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்கு. பட் எப்படி இருந்தாலும் பேரலல் யூனிவர்ஸாக இருந்தாலும் சரி, ஒரு கோஸ்ட் டவுனுமாக இருந்தாலும் சரி, டேவிட் ஒரு மிகப்பெரிய அமானுஷத்துக்கிட்ட இருந்து தப்பிச்சது ஒரு அஸ்டானிஷிங்கான ஒரு சூப்பரான கதை அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு முழு நீள திரைப்படம் பார்த்த மாதிரி இருந்திருக்கும் அப்படின்றதுல எந்த விதமான ஒரு சந்தேகமும் இல்லை. ஸோ இதுக்கப்புறம் வரப்போகிற வீடியோக்களும் இதை விட பயங்கரமாக இருக்கும் அப்படின்றதுலையும் எந்த விதமான ஒரு சந்தேகமும் இல்லை. நான் உங்ககிட்ட கேட்குறது ஒரே ஒரு விஷயந்தான், 3000 லைக்ஸ் அண்ட் 300 கமெண்ட்ஸ். அந்த 3000 லைக்ஸ் அண்ட் 300 கமெண்ட்ஸ் நீங்கள் போட்டுட்டீங்க அப்படின்னா நான் ஹாப்பி. குமுதா ஹாப்பி என்னாச்சு அப்படின்னுவாங்களே, அந்த மாதிரி நானும் ஹாப்பி. ஸோ இந்த வீடியோவை பற்றின உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்ற கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இதே மாதிரி ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு நிகழ்வு உங்களுடைய வாழ்க்கையில் இருந்தால் அந்த நிகழ்வுகளை எங்கிட்ட ஷேர் பண்ணி விடுங்க. கண்டிப்பாக உங்களுடைய நிகழ்வுகளும் நம்மளுடைய சேனலில் வீடியோஸாக போடப்படும். மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். Until then, it's me, Varatharaja, signing off. Thank you and bye.